லட்சுமி பாட்டியின் கதை. இவங்க தான் லட்சுமி பாட்டி. லட்சுமி பாட்டிக்கு வயசு ஒரு 65 இருக்கும். 7 வருஷமா அவங்கள எனக்கு தெரியும். எப்பயாவது வந்து சுகர் பார்ப்பாங்க. இப்ப என்னன்னு தெரியல, வாரத்துக்கு ஒரு முறை வந்து சுகர் பார்த்துட்டு போனாங்க. என்னன்னு கேட்டப்போ பாட்டி வந்து சுகர் குறையவே மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. பார்க்கும்போது ஃபாஸ்டிங்ல எப்பயுமே 200க்கு மேலேயும், சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துல பார்க்குற சுகர் 350க்கு மேலேயுமே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. கூட வந்து அவங்க பேரனுக்கு ஒரு டவுட். உடனே என்ன மாதிரி உணவு எடுக்கிறீங்க பாட்டின்னு அங்கேயே வச்சு கேட்டாங்க. பாட்டி சொன்ன பதில் ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்து சப்பாத்தி சாப்பிடுவேன், ப்ரௌன் ரைசஸ் அதாவது திணை அந்த மாதிரி அரிசிகள் சாப்பிட்றேன், சோறு எப்பயாவது எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் சக்கரை குறையல, வாக்கிங் போவீங்களான்னு கேட்டா பாட்டிக்கு மூட்டு வலி இருக்கு, அதனால நான் வாக்கிங்கே போறது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஏதாவது அதிகப்படியான சர்க்கரை கொண்டதை எடுத்தீங்களான்னு கேட்டா பாட்டி இல்லைன்னு தான் சொன்னாங்க. என்ன எப்பயும் போலதான் போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லி விட்டாச்சு. அவங்களும் போய் டாக்டரை பார்த்துருக்காங்க. டாக்டர் கேட்ட ஒரே கேள்வி, எவ்வளவு நாளா சுகர் இருக்கு? 6 வருஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 வருஷமா ஒரே மாத்திரையை போட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பாட்டி ஆமான்னு சொன்னாங்க. இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லட்சுமி பாட்டி பண்ண தப்பு. நம்ம உடம்போட மெட்டபாலிசம் எல்லாமே அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட் எல்லாமே எதுக்காக 6 மாசத்துக்கு ஒருக்க தங்களோட கோர்ஸை மாத்திக்கிறாங்கிறது பாட்டிக்கு புரியல. எதுக்கு சர்க்கரைக்கு மாத்திரை கொடுக்குறாங்க? நம்ம உடம்பு தேவையான இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணல, இல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா இருக்கு, அதனால ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுத்து அந்த வேலையை பார்க்க வைக்கிறாங்க. ஆனா அது கரெக்டான டோஸ்ல எடுக்கிறோமா எடுக்கலையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. மாத்திரை தானே போட சொன்னாங்க, மாத்திரை போட்டா சரியாயிருமா? இல்ல, சிலருக்கு மாத்திரையோட டோஸை குறைக்க வேண்டியது கூட வரும். இப்ப பாட்டியே வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்திருக்காங்க, ஆனா அவங்க உடம்புக்கு அது பத்தல. சிலர் ஆரோக்கியமான உணவு எடுக்க மாட்டாங்க, வாக்கிங் போக மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு டோஸை கூட்ட வேண்டியது வரும். உங்க வீட்டுல யாருக்காவது சுகர் இருந்தா அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். சுகர் மாத்திரை ஒரே டோஸை வருஷ கணக்கா போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட உடம்பு சூழ்நிலையை பொறுத்து, மெட்டபாலிசத்தை பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ ரெகுலரா ஒரு செக்அப் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டோஸை கரெக்டா மாத்திக்கிட்டு இருந்தா லட்சுமி பாட்டி மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. ஹெல்த் எப்பயுமே சாய்ஸ் கிடையாது, அது ஒரு கம்பல்சன். ஹெல்த்தியா இருப்போம், ஹாப்பியா இருப்போம். நன்றி, வணக்கம்.